அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சித்ரத்துல் முன்தஹா என்னும் நமது சேனலின் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ருக்கையாவுடைய ஆடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை கேட்டு நிறைய பேர் தமிழில் போடுங்க, எந்த வசனம் சொல்லி தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது சகோதர சகோதரிகளை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறங்க. அந்த ஆடியோஸ் எல்லாம் எதுக்காக நம்ம போட்டிருக்கோன்னு சொன்னால், அந்த பாதிப்பு உள்ளவங்க யாருக்கு சூனியத்தாலோ ஜின்களாலோ அல்லது கண்ணீர் போன்ற ஷைத்தானிய பிரச்சனைகளால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அவங்க அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேட்கணும். காலையிலும் மாலையிலும் அல்லது எப்பொழுதுதான் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த ஆடியோவை குறைந்தது 7 நாள், ஒரு 10 நாள் அதை கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானிய பிரச்சனைகள் சரியாகி ஷிஃபா ஆகிடும். சரிங்களா? அதுக்கடுத்ததாக சரி, என்னென்ன ஆயத்துக்களையெல்லாம் ஓதுவது, சூனியத்தை உடைப்பதற்கு எந்தெந்த ஆயத்துக்களை ஓத வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்காகவே இந்த ஆடியோவை நம்ம போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த 7 வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு சூரத்துல் பக்ராவுடைய முதல் 5 வசனங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம் என்று துவங்கி முஃப்லிஹூன் என்று வரக்கூடிய அந்த முதல் 5 வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதியவுடன் தண்ணீரில் அதை 3 முறை ஊத வேண்டும். பிறகு சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம், வத்தபவு மா ததுலு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓத வேண்டும். பிறகு ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு என்று துவங்கி அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வல்லதீன கஃபரு அவுலியாஉஹுமுத் தாகூத்து யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத் என்று வரக்கூடிய அந்த வசனம் வரை ஓத வேண்டும். பிறகு சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று துவங்கி இறுதி வசனம் வரை ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வரை ஓதிக்கொள்ளணும். இது எல்லா வசனத்தையும் ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரில் ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஊதக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு டம்ளர்லேயோ அல்லது ஒரு செம்புலையோ நீங்கள் ஊற்றி அதை அந்த செம்பையோ அல்லது டம்ளரையும் வாய்க்கு அருகாமல் வச்சுக்கிட்டு தான் ஓதணும். அதன் பிறகு சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லப்படக்கூடிய 7வது அத்தியாயத்துடைய 115வது வசனத்திலிருந்து 120வது வசனம் வரை, காலு யா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன நஹ்னுல் முல்கீன் என்று துவங்கும். அதிலிருந்து வசனம் 120 வரைக்கும் நீங்கள் ஓதணும். வ உல்கிய ஸஹரத்து சாஜிதீன், வ உல்கிய ஸஹரத்து சாஜிதீன் வரை ஓதணும். அதில் வ உல்கிய ஸஹரத்து சாஜிதீன் இந்த வசனம் இருக்க, இதை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கணும். சிஹிரு சூனியம் செய்யப்பட்டவர் அருகாமலை உட்கார வச்சுட்டு இந்த வசனத்தை அவர் காதில் விழுற மாதிரி வ உல்கிய ஸஹரத்து சாஜிதீன், வ உல்கிய ஸஹரா, வ உல்கிய ஸஹரா, வ உல்கிய ஸஹரத்து சாஜிதீன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஓதணும். அதன் பிறகு 10வது அத்தியாயத்துடைய 79வது வசனத்திலிருந்து 82வது வசனம் வரைக்கும், வகால ஃபிரௌனு உதூனி பிகுல்லி சாஹிரின் அலீம் என்று துவங்கி அந்த 82வது வசனம் வரை ஓதணும். அதில் குறிப்பாக ஃபலம்மா அல்கௌ கால மூசா மா ஜித்தும் பிஹி ஸிஹர் இன்னல்லாஹ ஸயுப்திலு இன்னல்லாஹ ஸயுப்திலுஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன். அதில் இன்னல்லாஹ ஸயுப்திலு இன்னல்லாஹ ஸயுப்திலு என்று திரும்ப 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 ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துடைய வசனம் 65லிருந்து 70 வரை, காலு யா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன அவ்வல மன் அல்கா என்று துவங்கி ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. இதில் குறிப்பாக ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா, ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா, ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா, ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா என்று குறைந்தது 7 முறை அல்லது அதிகமாக எத்தனை முறை ஓத முடியுமோ ஓதுங்க. ஓதி ஓதி தண்ணியில் ஊதிட்டே இருக்கணும். அதன் பிறகு 26வது அத்தியாயத்துடைய 43வது வசனத்திலிருந்து 47 வரைக்கும்
இப்படி قال لهم موسى ألقوا ما أنتم ملقون فألقوا حبالهم وعصيهم وقالوا بعزة فرعون وإنا لنحن الغالبون என்று வரக்கூடிய அந்த வசனத்திலிருந்து ஃபவுல்கிய ஸஹரத்து சாஜிதீன் ஃபவுல்கிய ஸஹரத்து சாஜிதீன் என்று வரக்கூடிய வசனம் வரைக்கும் அதில் ஃபவுல்கிய ஸஹரத்து சாஜிதீன் என்பதை குறைந்தது 7 முறை ஓதணும். அதன் பிறகு கடைசி 3 சூறா குல் ஹுவல்லாஹு அஹது அதை 3 முறையும், குல் அஊது பிரபில் ஃபலக் அந்த சூறாவை 3 முறையும், குல் அஊது பிரபின் நாஸ் அந்த சூறாவை 3 முறையும் ஓதி தண்ணீரிலே ஊத வேண்டும். பிறகு அந்த தண்ணீரை பாதிக்கப்பட்டவருடைய முகத்திலே அடித்து தெளித்து விட வேண்டும் 3 முறை. அதன் பிறகு அந்த தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தால் அந்த தண்ணி அவங்க தலையிலேருந்து உடம்பு முழுவதும் ஊற்றி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து 1 வாரம் செய்து வாருங்க. அவங்களுக்கு சூனியம் இருந்தாலும் சரி, ஜின் பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஷிஃபா ஆகி குணமாயிருவாங்க இன்ஷா அல்லாஹ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை செய்தி நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நம்ம அதுக்கான பதில்களை கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.